தான் நான் இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தையை பார்க்கும்போது அந்நிய பாஷை, அல்லேலூயா, என்ன பாஷைங்க? அந்நிய பாஷையை குறித்து பேச இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே அந்நிய பாஷை பேசலாமா பேசக்கூடாதா என்பதை குறித்து, அப்படின்னா என்ன என்பதை குறித்து இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அல்லேலூயா. பார்க்கும் பொழுது ஒரு 2 பேரை கூப்பிடுறேன் பாருங்க. பாப்பாலாம் வேண்டாம், நீ மட்டும் வாமா. நீங்க அந்த மைக்கை கொடுங்க. ஒரே நிமிஷம். இப்ப பாருங்க, ஒரு பாஷை பேசுறாங்க. क्यों लेट हुआ? चर्च में इतना लेट क्यों आई? मेरे को कुछ काम था इसलिए मैं नहीं आई. உங்களுக்கு என்ன புரிஞ்சது? கரெக்டா சொல்லுங்க, என்ன புரிஞ்சதுன்னு கேட்டேன். இன்னொரு தடவை சொல்லுங்க. क्यों चर्च को लेट आई आज? मुझे काम था इसलिए मैं नहीं आई. தெரிஞ்சவங்க மட்டும் கை தூக்குங்க. கரெக்டா தெரியுமா? தெரியுமா தெரியாதா சொல்லுங்க. ஒருத்தருக்குமே தெரியல. இது என்ன பாஷை? ஹிந்தி. என்ன சொன்னீங்க? என்ன தமிழ்ல சொல்லுங்க. ஏன் சர்ச்சுக்கு லேட்டா வந்தேன்னு சொன்னேன். நீங்க என்ன சொன்னீங்கம்மா? நான் என்ன சொன்னேன், எனக்கு கொஞ்சம் வேலையா இருந்துச்சு, அதனால என்னால முடியல, அதனால லேட்டா வந்திருக்கேன் அப்படின்னு. கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப என்ன பேசுனாங்க அவங்க? ஹிந்தி பேசுனாங்க. என்ன கருத்து? அவங்க அண்ணன் என்ன சொன்னாரு? ஏன் சர்ச்சுக்கு லேட்டா வந்த அப்படின்னு இதுல கேட்டாரு. இங்கிலீஷ்ல கேட்கும்போது, ஹிந்தியில கேட்கும்போது அந்த அம்மா ஹிந்தியில எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால லேட்டா வந்த அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு எனக்கு புரிஞ்சுதா? புரியல. அல்லேலூயா. அதே போலதான் அந்நிய பாஷை என்கிறதும் ஆண்டவருக்கும் நமக்கும், நாம பேசுறத ஆண்டவர் கேட்பார், ஆண்டவர் பேசுறத நாம கேட்போம். மற்றவங்களுக்கு புரியணுங்கிற அவசியம் இல்லை. அல்லேலூயா. அதைத்தான் அதற்கு தான் சொன்னேன். ஹிந்தி அவங்க 2 பேருக்கு தெரிஞ்சா போதும். அண்ணனுக்கு தம்பிக்கும் தெரிய வேண்டியது தெரிஞ்சா போதும், மற்றவங்களுக்கு தெரியணும் என்கிற அவசியமே இல்லை. அதே போல உங்க செல்லுக்கும் உங்களுக்கும், நீங்க செல்லை யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு என்ன செய்வீங்க? லாக் எப்படி பூட்டை வச்சு பூட்டிடுவீங்களா? என்ன போடுவீங்க? யாருக்கும் தெரியாதபடி கோடு போடுவீங்க. 8 போடுவீங்க, 9 போடுவீங்க, 10 போடுவீங்க, 11 போடுவீங்க. ஒவ்வொருத்தரும் நம்பர் போடுவீங்க. ஒன்று டேட்டா பார்த்து தலைகீழாக போடுவீங்க. டேட்டா பார்த்து அப்படியே மாற்றி போடுவீங்க. அல்லேலூயா. உங்களுக்குலாம் நான் சொல்கிறது புரியுதா இல்லைங்களா? ஃபோனில் லாக் எடுக்கிறாங்க தெரியுங்களா? ஃபோனில் லாக் எடுக்கிறது எப்படி? ஆண்ட்ராய்டு பெரிய ஃபோனில் இப்படி நோண்டிட்டு கிறுக்கிட்டு இருப்பாங்க, பார்த்துக்கிறீங்களா? வச்சிங்கன்னா ஃபோன் வந்துச்சுன்னா என்ன செய்வாங்க? ஒன்றும் இப்படின்னு கிறுக்குவாங்க. அது என்ன அர்த்தம்னா, அவங்க கிறுக்கல, என்ன செய்கிறாங்க? லாக்கு எடுக்கிறாங்க. அவங்க லாக்கு யாருக்கு தெரியும்னா, அந்த ஃபோன் வச்சுக்கிறவங்களுக்கும் அந்த ஃபோனுக்கு தான் தெரியும்.